37 வாகனத்தில் வந்த இடி மாப்பிள்ளை சாருக்கு செட். தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பு. டெல்லியின் தரமான சம்பவம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொழிலதிபர் வீட்டில் சோதனை செய்வது தொடர்ச்சியாக நடந்து வரும் நிலைகள் தற்பொழுது கடந்த சில நாட்களாக தேனி மாவட்டத்தில் இரவு பகலாக சோதனை செய்த அமலாக்கத்துறை பல முக்கிய ஆவணம் கிடைத்ததாகவும் இதன் பின்னணியில் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் போடி நகராட்சி தலைவராக ராஜராஜேஸ்வரி என்பவர் இருக்கிறார். இவரது கணவர் சங்கர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ளார். இவர்கள் ஏலக்காய் வியாபாரம் செய்து வருகின்றனர். சங்கர் நடத்தும் ஏலக்காய் வர்த்தக நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு பெற்றதாக நடைபெற்ற புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை CISF வீரர்களின் பாதுகாப்புடன் போடி நாயக்கனூரில் முகாமிட்டு சங்கரின் வீடு மற்றும் ஏலக்காய் வர்த்தக நிறுவனத்தில் கடந்த 3 நாட்களாக அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் அவரது மனைவி, மகன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தினர். ஆனால் சங்கர் வெளியூர் சென்றிருந்ததால் அவரிடம் விசாரிக்க முடியவில்லை. இந்த நிலையில் நேற்று 3வது நாளாக அவரது வீடு, ஏலக்காய் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது காலை 11 மணி அளவில் ஒரு காரில் சங்கர் தனது வீட்டுக்கு வந்தார். இதையடுத்து அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் அவரை காரில் போடி நகர் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று துருவி விசாரணை நடத்தப்பட்டது. நேற்றிரவு வரை இந்த விசாரணை நடைபெற்றது. சங்கரின் ஏலக்காய் நிறுவனம் மூலம் சுமார் 70 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு நடைபெற்று இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக போடி நகராட்சி கவுன்சிலர் முருகேசன் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 37 வாகனத்தில் வந்து சோதனை நடத்தினர். சோதனை முடிவின் பிறகு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் சங்கருக்கும் திமுகவின் நிழல் முதல்வராக இருக்கும் சபரீசனுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் சபரீசனுக்கு நிலம் வாங்கி கொடுத்தது தொடர்பாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதன் மூலம் திமுக முக்கிய புள்ளிகளுக்கு அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் கொண்டு வர திட்டம் தீட்டி வருவதும், அமைச்சர்கள் மற்றும் பல முக்கிய புள்ளிகளின் மோசடி தொடர்பான வழக்குகளை ஃபைல்களை தூசி தட்டி வருவதாக கூறப்படுகிறது.